ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, அதுக்கான சிலபஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எப்படி பார்க்குறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3552 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. போலீஸ் கான்ஸ்டபிள், ஜெயிலர், ஃபயர்மேன் இந்த மாதிரி 3 பதவிக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு எவ்வளோ, பெண்களுக்கு எவ்வளோ மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். எல்லா லிங்க்கையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சிலபஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து மாடல் கொஷின் பேப்பருக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 2019 2008 வரைக்கும் உள்ள எல்லா எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோட கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் படித்து பார்த்தாலே எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த டைப்பில் கொஷின் கேட்டிருக்கான்றத உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10 கொஷின் இந்த வருஷம் எக்ஸாமினேஷன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் பார்த்தா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நல்லா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சிலபஸ் பற்றி பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தேன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, பட் சிலபஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்குங்க. ஸோ சிலபஸ்க்கான பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இப்போ புதுசாக எழுத போகிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னை பற்றி பார்த்துடலாம். ஸோ பிசிக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நார்மலாக பார்த்தா ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தமிழ் மொழி தகுதி தேர்வு வைப்பாங்க. 80 மார்க் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. அதேமாரி முதன்மை எழுத்து தேர்வு இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இது பார்ட் ஏ கொடுத்துருப்பாங்க, பார்ட் பி கொடுத்துருப்பாங்க. ஒரே நல்ல சேம் டைமில் உங்களுக்கான 2 பார்ட் ஏ பார்ட் பிக்கான எக்ஸாமினேஷன் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்தா ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ உடல் திறன் போட்டிகள் வைப்பாங்க. அதேமாதிரி ஸ்பெஷல் மார்க் இந்தமாதிரி நிறைய கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் 100 மார்க்குக்கு பார்த்தா எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் 80 மார்க் இருக்கும். அதேமாரி ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தா 20-30 மார்க் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷனே இருக்கும். ஓகே, இப்போதி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான இது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படின்னு இருக்கும், அதுக்கான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பகுதி 1 பார்த்தா தமிழ் மொழி தகுதி தேர்வு வைக்கிறாங்க. இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு கட்டாயமாக நீங்கள் எழுதி தான் ஆகணும். இதில் மொத்தம் பார்த்தா 80 கொஷின் கேட்பாங்க. 80 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. இதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 மணி நேரம் 20 நிமிஷம் பார்த்தா இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு நீங்கள் எழுதுவீங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வில் நீங்கள் மினிமம் 32 மதிப்பெண், அதாவது 40% மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பி பார்த்தா கால்குலேட் பண்ணுவாங்க. பகுதி 2 கால்குலேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் பார்ட் 1 தமிழ் மொழி தகுதி தேர்வில் 32 மார்க்கு குறைவாக நீங்கள் எழுதினா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் இந்த எக்ஸாம் பார்த்தா செலக்ட் ஆக மாட்டீங்க. 32 மார்க் எடுத்தால் மட்டும்தான் ஸோ பார்ட் 2 பார்த்தா கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி எடுக்கலாம் கண்டிப்பாக பார்ட் 2 கால்குலேட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கான மார்க்கு குறைஞ்சிடும். நீங்கள் பார்த்தா எலிமினேட் ஆகிடுவீங்க. ஓகே, இதான் பார்த்தா பார்ட் 1. ஸோ அதுக்கடுத்து பார்ட் 2 கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஸோ பொது அறிவு கொடுத்துருக்காங்க, உளவியல் கொடுத்துருக்காங்க. பொது அறிவில் 45 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. உளவியலில் மொத்தம் 25 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பகுதி 1 இருக்கட்டும், பகுதி 2 இருக்கட்டும், எல்லாமே உடைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் உள்ளான சப்ஜெக்ட் பார்த்தா கொஷின் பேப்பர் எடுக்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம சிலபஸ் பற்றி பார்த்தலாம். இதான் உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பார்த்தா பகுதி 1 தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தில் பார்த்தா எழுத்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க, சொல் இலக்கணம், பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அழி இலக்கணம், மொழித்திறன், பிரித்து எழுதல், சேர்த்து எழுதுதல், எதிர்ச்சொல்லை எழுதுதல், பொருந்தாத சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம்,
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிதல், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தலைப்பு தான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக இலக்கண மேலேயே நம்ம வந்து பார்த்தா ப்ரீவியஸ் நம்ம ஸ்கூல் லைஃப்லேயே வந்து படிச்சிருப்போம். நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒரு தடவை வந்து ரெஃபர் பண்ணவே போதுமானது. ஏன்னா நமக்கு இலக்கணம் ஆல்ரெடி வந்து படிச்சது நிறைய பேர் வந்து பார்த்தா ஜஸ்ட் புக்கை கூட ஓப்பன் பண்ணாமல் அப்படியே போய்ட்டு எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் இலக்கணம்லாம் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தே போதுமானது, உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய வரும். ஏன்னா இந்த இலக்கணத்தை நீங்கள் ஈஸியாக மார்க் எல்லாமே வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த இலக்கணம் வந்து எப்படி இருக்குன்றதை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டா போதுமானது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தா இந்த இலக்கணம் ஃபுல்லாகவே நீங்கள் ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இருக்க டாப்பிக்காக நீங்கள் ஒவ்வொன்றா வந்து பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா நிறையா புக்ஸ் இருக்குது, ஆன்லைனில் நிறையா மார்க் டெஸ்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணவே போதுமானது. ஈஸியாகவே நீங்கள் இலக்கணத்துக்கான எல்லாமே நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஜஸ்ட் இந்த டாபிக் வந்து சர்ச் பண்ணுங்கள். எழுத்து இலக்கணம் நீங்கள் வந்து கொடுத்தா போதும். எழுத்து இலக்கணத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, சொல் இலக்கத்தை என்னென்ன கொடுத்துருக்கான்றத நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தா அதுக்கான பேட்டர்ன் நீங்கள் தெரிஞ்சுட்டவே போதுமானது. ஏன்னா நம்ம எல்லாமே ஆல்ரெடி வந்து படிச்சது தான். ஒன்ஸ் நீங்கள் அதை பற்றி திரும்ப நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணால் போதுமானது. ஈஸியாக வந்து பார்த்தா இந்த இலக்கணத்தை நீங்கள் மார்க் வந்து எடுத்துடலாம். ஓகே, அதுக்கடுத்து இலக்கியம் வந்து கேட்டிருக்காங்க. இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, இந்த மாதிரி ஒரு சில காவியங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தா கொஷின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது இதுக்கான மேற்கோள்கள் பற்றி கேட்பாங்க, சிறப்பு பெயர்கள் பற்றி கேட்பாங்க, தொடரை நிரப்புதல் பற்றி கேட்பாங்க, மற்றும் இது சம்மந்தப்பட்ட தலைப்புகளை பற்றி கேட்பாங்க. அதாவது திருக்குறள் நேர்த்தினா இதுல இருந்து ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ ஒரு திருக்குறளை சொல்லிட்டு அதுக்கான சிறப்பு பெயர் என்னன்னு வந்து கேட்பாங்க, அதுக்கான தொடரை வந்து நிரப்ப சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்தந்த காவியத்திலேருந்து ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தா அந்தந்த டாப்பிக்கில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தா ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நிறைய யூடியூப் சேனல் வந்து போட்டுருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் டெய்லியாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து பார்த்தா ஒரு தடவை ரெஃபர் பண்ணவே போதுமானது. உங்களுக்கு திரும்ப வந்து பார்த்தா ரெஃப்ரெஷ் ஆகி நீங்கள் படிச்சதான் எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்து மூணாவதாக வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் அறிஞர்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, தமிழின் தொன்மை பற்றி வந்து கேட்பாங்க, தமிழர் பண்பாடு பற்றி கேட்பாங்க, தமிழ் உரைநடை பற்றி வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா இந்த டாப்பிக்கில் தான் உங்களுக்கான மேற்கோள்கள் கேட்பாங்க. இது சம்மந்தப்பட்ட தலைப்பில் தான் உங்களுக்கான கொஸ்டின் வந்து கேட்கறதா இருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் அறிஞர் பற்றி தெரிஞ்சிருக்கும். அவங்கள பற்றி அவங்க வந்து எங்கே பிறந்தாங்க, எந்த ஊரில் பிறந்தாங்க, அவங்களோட இயற்பெயர் என்ன, இந்த மாதிரி அவங்கள பற்றி நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க டாபிக் பற்றி நிறையா வீடியோஸ் வந்து பார்த்தா போட்டிருக்காங்க. ஜஸ்ட் அதை போய் நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஸோ அந்த தமிழ் அறிஞர் பற்றின ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. அதன் மூலமாக நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் 3 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டாப்பிக்ல தான் உங்களுக்கான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. மொத்தம் நீங்கள் 80 மார்க்குக்கு வந்து பார்த்தா இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 80 மார்க்கில் கண்டிப்பாக நீங்கள் 32 மார்க்காச்சும் எடுத்தால் மட்டும்தான் பகுதி 2ல் இருக்க மார்க்கே அந்த வேலைட் வந்து பண்ணுவாங்க. சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா முழுக்க தமிழ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாகவே நீங்கள் தமிழில் வந்து நல்லா ஸ்கோர் வந்து பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் வந்து பார்த்தா பகுதி 2 வந்து கொடுத்துருக்காங்க. பகுதி 2 பொறுத்திருக்கும் முதன்மை எழுத்து தேர்வு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் உங்களுக்கு 70 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் 20 நிமிஷம் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து பார்த்தா குறைந்தபட்சம் 25 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ண மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 25 மதிப்பெண் நீங்கள் இதில் வந்து எடுத்தாகணும். ஓகே, அதுக்கடுத்து இதிலே வந்து பார்த்தா உங்களுக்கு அதாவது பகுதி 2 வந்து பகுதி ஆ பகுதி ஆன்ற மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. ஸோ பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் பொது அறிவு வந்து கேட்குறாங்க, 45 வினா வந்து இருக்கும். அதுக்கடுத்து பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் உளவியல் தேர்வு, சைக்காலஜி வந்து வைக்கிறாங்க. இதில் மொத்தம் 25 கொஸ்டின் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தா பகுதியாக பொது அறிவு பற்றி பார்த்தலாம். இந்த பொது அறிவை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னோட புக்கில் இருந்து தான் வந்து பார்த்தா இந்த கொஸ்டின் எல்லாமே எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பகுதியால் பொது அறிவியல் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இயற்பியல், வேதியியல், உயிரியல், சூழ்நிலையியல், உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல், இதில் தான் உங்களுக்கான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சமூக அறிவியல் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். சமூக அறிவியல் வந்து வரலாறு, புவியியல், இந்திய அரசியல், பொருளாதாரம், இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து பொது அறிவு ப்ளஸ் நடப்பு நிகழ்வுகள் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சமீபகால வளர்ச்சி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தா என்னென்ன இன்ஃபர்மேஷனாக வந்துருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் வந்து டெய்லி அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் பற்றின கொஸ்டின் வந்து கேட்பாங்க, விருதுகளை பற்றின கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதேமாரி பண்பாட்டு அமைப்புகள், பெயர் சுருக்கங்கள், எந்தெந்த பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க, எந்தெந்த புத்தகங்கள் இருக்குது, எந்த மாதிரி ஆசிரியர்கள், இந்த மாதிரி ரீசெண்டாக எல்லா இன்ஸ்டியூட் பற்றின கொஸ்டின் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தா நடப்பு நிகழ்வு வந்து பார்த்தா நிறைய கொஸ்டின் பேப்பரில் விடுறாங்க. அதை நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதான் வந்து பார்த்தா பகுதி ஆளை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பகுதி ஆளை வந்து சைக்காலஜி வந்து கேட்டிருக்காங்க உளவியலில்.
இதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா தொடர்புகொள் திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியை சிறப்பாக கையாளும் திறன் பற்றி சோதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் மொழி பற்றின கொஸ்டின் தான் இதுலேயும் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து நியூமரிக்கல் அனலைசிஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து லாஜிக்கல் அனலைசிஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில் இதான் வந்து பார்த்தா பார்ட் ஆல், அது பகுதி ஆள் வந்து கேட்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சில மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான சிலபஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் படிச்சே போதுமானது. ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தா எக்ஸாமினேஷன் நல்லா வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான சிலபஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் சிலபஸ் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து படித்து பார்த்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தா வெப்சைட்டில் சர்ச் பண்ணவே நிறைய கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர், அதுக்கான நிறைய மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் காசு கட்டி வாங்கணும், ஒரு புக்ஸ் வாங்கணும் அவசியம் கிடையாது. நிறைய வெப்சைட்டில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில வெப்சைட்டில் உங்களுக்கான மார்க் டெஸ்ட், ஆன்லைன் மூலமாக டெஸ்ட் எல்லாமே வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு டெஸ்ட்டை நீங்கள் வந்து கலந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, இதை வந்து பார்த்தா உங்களுக்கான சிலபஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் சிலபஸை நல்லா வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து மாடல் கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கோம். தமிழுக்கான மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கோம். ஜிகேக்கான மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கோம். சைக்காலஜிக்கான மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணுன்றங்க ஓனா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ் மொழி தேர்வு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இந்த பேட்டர்லாம், அதாவது இதே கொஷின் வரும் சொல்ல முடியாது, பட் இந்த பேட்டர்ல தான் உங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்து கேட்பாங்க. மொத்தம் 80 கொஷின் வந்து இருக்கும். ஸோ 80 கொஷினுமே எந்த பேட்டர்ல வந்து கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்ல வந்து கேட்டிருக்கான்றதை நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு மாடல் கொஷின் பேப்பராக கொடுத்துருக்காங்க. அது கீழே உங்களுக்கான ஆன்சர் கீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்து ஜென்ரல் நாலேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் நாலேஜ்க்கான கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தா சைக்காலஜிக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதான் வந்து மாடல் கொஷின் பேப்பராக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த பேஸ் பண்ணால் உங்களுக்கான கொஷின் வருங்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருக்காங்க. எதுக்கு நீங்கள் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பற்றி பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 2019க்கான கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ கொஷின் பேப்பர் என்ன, அதுக்கான ஆன்சர் கீ என்ன, அதேமாரி 2018, 2017, 2012, 2019ன்ற மாரி ஸோ இதுக்கு முன்னாடி வந்திருக்க எல்லா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரையுமே நம்ம ரெடி பண்ணி இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தா 2019 இதுக்கு முன்னாடி ஸோ ப்ரீவியஸாக கேட்டிருந்த கொஷின் பேப்பர் இதுதான். இதில் நீங்கள் வந்து பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எப்படி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கான பொது அறிவு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பொது அறிவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே போனால் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தா வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான கொஷின் பேப்பர். அது கீழே வந்து பார்த்தா ட்ராக் பண்ணி உங்களுக்கான ஆன்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா அஃபிஷியல் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்லேருந்து எடுத்தால் அஃபிஷியல் ஆன்சர் கீ இதுதான். ஸோ வேணுன்ற நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து 2019க்கு. அதுக்கு அடுத்து 2018க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மாடல் கொஷின் பேப்பர், பொது அறிவு, ஜென்ரல் தமிழ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அப்படியே பண்ணால் 2017 நடந்த கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தா 2017 நடந்த கொஷின் பேப்பர் இதுதான். ஸோ ஒன்றா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அதேமாரி கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம் 2017க்கு. ஸோ ஆன்சர் கீ வேணுன்றவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இது முடிஞ்சது 2017. அதுக்கு அடுத்து 2012க்கான ஒரு எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அதுக்கான கொஷின் பேப்பர் இதுதான். ஸோ அதுக்கான ஆன்சர் கீஸ் உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2010 நடந்தது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து 2010 நடந்தது. அதுக்கான ஆன்சர் கீ வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 2009 நடந்ததுக்கான ஆன்சர் கீஸ் இதுதான். ஆன்சர் கொஷின் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து 2008 நடந்த தீயணைப்பாளர் ஃபயர்மேனுக்குன்னு தனியாக எக்ஸாமினேஷன் வச்சாங்க. அதுக்கான கொஷின் பேப்பர் இதுதான். ஸோ ஃபயர்மேன் அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் தெளிவாக வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2008 நடந்ததுக்கான ஸோ பொது அறிவுக்கான கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையுமே உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல் ஆகும். நான் வந்து பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெப்சைட்டில் வந்து மார்க் டெஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் நான் வந்து ரெடி பண்ண பார்க்குறேன். கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நான் வந்து மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்துறேன், அதுக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அடிக்கடி. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமே உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.